நம்ம ஏரியா எம்சி பத்தி 2 வார்த்தை சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்குரிய ஒரு அருமை சகோதரர். அவர் ஆற்றிய தொண்டுகள் என்றுமே மறக்க முடியாது. சிறந்த சேவையை செய்தார். மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயமானது. நேற்று இருந்தவர் இன்று இல்லை, இன்று இருப்பவர் நாளை இருப்புமா என்ற சந்தேகத்தின் பேரில் தான் இருக்கின்றது. ஏற்றத்தாழ்வு ஏதுமில்லை, யமனழைக்கும் பாதையிலே மாற்றம் ஒன்றுதான் மனித வாழ்வு. மாண்ட பின்னே அனைவருமே தெய்வமாகி விடுகின்றார்கள். இருக்கின்ற வரையிலே அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் பழகி ஒருவருக்கொருவர் பகை இருந்தாலும் கூட அதை பேசி தீர்த்து கொண்டு நலமோடு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று அன்போடு அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். நாம் வரும்போது எதையுமே எடுத்துக்கொண்டு வரவில்லை, போகும்போதும் எதையும் எடுத்துக்கொண்டு போவதில்லை. இப்படி இருக்கும்போது நாம் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் பழகி வாழ வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அவர் எம்சியா இருந்து என்ன பண்ணியிருக்காரு? சிறப்பான சேவை செய்தார். நம்ம என்ன கேட்குறோம்? போர் போட்டு கொடுத்தாரு, நம்ம ஏரியாவுக்கு லைட்டு போட்டு கொடுத்தாரு, ரோடு போட்டு கொடுத்தாரு, சிறந்த காவாய்கள்லாம் போட்டு கொடுத்தாரு, சிறந்த சேவையை செய்தார். அது என்றுமே மறக்க முடியாது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. சிறப்பான சேவை. ஒரு நன்றி விசுவாசோடு நல்லா பழகக்கூடிய மனிதர். ஒரு சாவு வாவுன்னு சொன்னால் சடிட்டு அவரே வந்து வீட்டில் கொடுத்துருவார். அன்பு இந்த மாதிரி வட்டாரத்தில் பல இறந்துட்டு இருக்கிறாங்கன்னா அந்த ஆதார் கார்டும் அது இதெல்லாம் வாங்கிட்டு அவர் சிறப்பான சேவை செய்தார். அதனால் அவர் அவர் செய்யும் சேவையை என்றுமே நாம் மறக்க முடியாது என்பது நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் இழந்ததுக்காக நீங்க என்ன பண்ண? பேரிழப்பு. இந்த மாதிரி ஒரு மனிதனை நம்ம இழக்கிறது ரொம்ப பேரிழப்பு. அவர் எல்லோரும் இடத்துல அன்பாக பழகக்கூடிய மனிதர். அவர் மரணம் தாங்கவே முடியல. அன்னைக்கெல்லாம் ரொம்ப கண்ணீர் சிந்தனை இருந்தோம். இந்த மாதிரி மனிதர் திடீர்னு மரணம். நல்லா தான் பேசின்னு இருந்தார், திடீர்னு மரணம் கேட்டு துயரம் இருந்தோம். சிறப்பான சேவை செய்தார். அது என்றுமே மறக்க முடியாது.